மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கு வந்து உடம்பெல்லாம் அம்மா போட்டிருக்கனால, தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விஜயும் வந்து காவேரி கூட வந்து இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயம் வந்து கீழ மாமிக்கும், மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. காவேரிக்கு இப்படி ஒரு நிலைமையில நான் விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லவும், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டயும் நாங்க சொல்லலன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரிக்காக பெடஸ்டல் ஃபேன்லாம் ஆர்டர் பண்ணி அவங்கள ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் நெட்ல சர்ச் பண்ணேன். இந்த மாரி வந்து அம்மாக்கு வந்து அம்மா போட்டா குழந்தைய பாதிக்கும்னு சொல்லிட்டு அதில போட்டிருக்கு டாக்டர். பிரெயின வந்து முக்கியமா பாதிக்கும்னு சொல்லுது. இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா வந்து நல்லா ஆக்டிவா இருந்தா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ஆக்டிவா இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாரி அம்மா இருந்தா அடுத்து நிமோனியா ஃபீவர் வந்தா அது வந்து குழந்தைய தாக்கும். அத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லவும், விஜயும் பார்த்தீங்கன்னா, காவேரிய ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. வீட்டு வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேப்பிலையெல்லாம் கட்டி தொங்க விடுறாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியோட அம்மா வந்து விஜய் இருக்க விஷயம் தெரிஞ்சு, அவங்க விஜய வந்து பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து சாரதா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? இதுக்கு விஜய் வந்து எப்படி ரியாக்ஷன் குடுக்க போறாரு? இது மூலியமா காவேரி பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் வெளிய வருமா? வராதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.